ஆக மொத்தம் இவன் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கே பயப்படுறான். இதுதான் உண்மை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 இடத்துக்கு கொடுக்குறாங்க சார், சரிங்களா? நீங்க அங்கிருந்து டி நகர்ல உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த 1 மணி நேரத்துல போக முடியாதுங்கிற. ரைட்டு, விட்டுரு. நேற்று பேசுறது செங்கோட்டையன் சொல்றாப்ல, விசில் ஊதுனா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது நின்றுமா. அதே அப்பா ஒரு மருத்துவரால இதெல்லாம் என்ன பிரமாதம்? நம்ம தலைவரே யாரு? தானை தலைவர் யாரு? தற்கொலைகளின் தானை தலைவரே என்னன்னா +2 தான் போட்டிருக்காரு. ஆனா லைலா காலேஜ்ல டிஸ்கண்டினியூ, அதை போட முடியாது, டிஸ்கண்டினியூ போட முடியாது தான். ஆனா என்னன்னா +2, அந்த +2லயாவது எவ்வளவு மார்க் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பார்டர் மார்க் இருக்கும். எந்த தொகுதியும் கால் வைக்கவே இல்லை. கால் வைக்காமே கருத்து கணிப்பு நடத்துறது யாரு கேட்டா பாண்டே தான். எந்த தொகுதி நாமளால ஒரு 4 மாவட்டத்தை டச் பண்றோம். இவங்க இந்த சென்னையை விட்டு தாண்டாமையே கருத்து கணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க பல பேரு. சதீஷாவை சுற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் காதல் குறித்து இப்படி அவர் பதிவிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இப்ப பாருங்க, இப்போ அதை வேற என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்க, உண்மையிலும் போட்டிருக்காங்க. அதுதான் சார், தயவு செஞ்சு இதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே 2034 கேண்டிடேட்டும் ஜெயிச்சுவாங்கட்டா சார். 234 தெரியல, 2034 கேண்டிடேட் தான். இவனை வச்சு என்ன செய்யணும்? பார்லிமெண்ட்டே ஒரு பேர் கிடையாதுடா. பார்லிமெண்ட் 540 தான் இவனுக்கு வந்து பாருங்க. பார்லிமெண்ட் முன்னே கிடையாது. ஆனா 2034 பாருங்க எவ்வளவு ஸ்டேட் எவ்வளவு டெவலப் பண்றாங்க பாருங்க. இது ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இறங்கிட்டாங்க. இன்னும் நாட்கள் இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி தீவிரமா இறங்க போறாங்க. வாய்ப்பே கிடையாது. இப்போ குழம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த குரங்குங்க 3 குரங்குகள் 2 குரங்குல ஒரு குரங்கு இந்த கட்டரும்பு கட்ட வாயா நல்லா இறங்கிட்டான். அப்புறம் புஷ்ப போடுவாங்க. இது புஷ்ப கொண்டாட்டியா ஐட்டம் போட்டவங்க புஷ்ப போட்டு கவனம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முருகன் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். திங்கட்கிழமை ஆனா போதும் நம்ம விஜய் எங்கேயாச்சும் வருவாரா, பேசுவாரா, சமூக ஊடகங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாராம். ரொம்ப அவர் பண்ணியிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் பண்ணதான் பல பைத்தியங்கள் பேசிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் கமிஷன் அனுமதி கொடுத்தாச்சு. வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்தில் போக முடியாதான். அதனால ரத்து பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், சரிப்பா அப்படியே கூட இருப்பா. வில்லிவாக்கத்துல நீ நடத்திட்டு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு டி நகரை கேன்சல் பண்ணு. வில்லிவாக்கத்தை நான் என் கேள்வி என்னன்னா, வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கு கொடுத்துருக்காங்க, கம்பைண்டா கொடுத்துருக்காங்க சார். 1 மணி நேரத்தில் ஒரு நாள் போக முடியாதுங்கிற. வில்லிவாக்கத்துக்கு நடத்திட்டு நீ டி நகர் ரத்து பண்ணு. மொத்தமே ஏன் ரத்து பண்ணணும்? ஆக மொத்தம் இவன் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கே பயப்படுறான். இதுதான் உண்மை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 இடத்துக்கு கொடுக்குறாங்க சார், சரிங்களா? நீங்க அங்கிருந்து டி நகர்ல உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த 1 மணி நேரத்துல போக முடியாதுங்கிற. ரைட்டு, விட்டுரு. அப்புறம் என்ன செய்யணும்? வெறும் வில்லிவாக்கம் வரைக்கும் பண்ணிட்டு ரத்து பண்ணிட்டு போ. அப்ப வில்லிவாக்கத்துல 1 மணி நேரத்துல நான் டி நகர் போக முடியாது, அதனால நான் மொத்தமே ரத்து பண்றேன்றது இதுக்குதான் சொல்றது. ஆட முடியாத கூடம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அது மாதிரி தான் இது சார். இப்படி ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாவேக வேட்பாளர் தேர்தல் அதிகாரிகளுக்கே லஞ்சம் கொடுத்துருக்காரு. நீங்க கவனிச்சிங்களா? 500 ரூபாய் ரொம்ப ஏழை நினைக்கிறாங்க இந்த வேட்பாளர். சரி, கொடுக்கறதா கொடுக்குற. இன்னும் 4 நெருங்க இவனுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இது நேற்று பேசுறது செங்கோட்டையன் சொல்றாப்ல, விசில் ஊதுனா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது நின்றுமா. அதே அப்பா ஒரு மருத்துவரால வடிவாள இது சாரி கவுண்டமணி சொல்றதான் ஞாபகம் வருது. ஆப்பிரிக்காக்காரன் இதை கண்டுபிடிக்கிறான், அமெரிக்காக்காரன் இதை கண்டுபிடிக்கிறான், ஆஸ்திரேலியாக்காரன் அதை கண்டுபிடிக்கிறான். ஆனா இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு. அந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார், பயங்கரமா இருக்கு. ஆனா எப்படி, ஆனா அது ஒரு தாவேக்காக ஒரு ராசி இருக்கு. என்னன்னா, யார் சேர்ந்தாலும் தற்கொலையா மாறிடுறான். வழக்கறிஞர் ஒருத்தன் அப்படிதான் தற்கொலையா மாறி தெருக்கடியில பைத்தியம் சுத்திட்டு இருக்கலாம்.
என்ன இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல் தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். சளி அது அப்படியே அந்த வீடியோ அப்படியே போடுறீங்க இதுல என்ன சளி குழந்தைங்க விசில் ஊதுதான் சளி பிடிக்கிறது நின்றுமா. என்னடா பேச்சு இது? யாரா சொன்னது இதை? இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எந்த டாக்டர் சொன்னா? என்னடா அநியாயம் பண்றீங்க சார்? தமிழ்நாடு அரசியல் வந்து இவ்வளவு வந்து ஒரு அறிவுகட்ட ஒரு அரசியல் மயமாயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவன் செய்த சாதனையா அதுதான். டோட்டலா அறிவற்ற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து களத்துல இருக்கு. அறிவுள்ளவனா அறிவற்றவனா மாறிட்டு இருக்கிறான். அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். அவன் என்ன நேரத்தில் என்ன பாவம் செய்வானோ தெரியல. இந்த சத்யசாயி அவன் பேர் சத்யகுமார் அவன் பேரு. அவன் வந்து என்ன செஞ்சான், அம்பேத்கரை கண்டுபிடிச்சு கொடுத்ததே எங்க தலைவர் தான் சொல்லிட்டான். இது அம்பேத்கருக்கு உலகத்துக்கே தெரியாம இருந்துச்சு, எங்க தலைவர் சொல்றதுதான் அம்பேத்கர் யாருக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு சொன்னா அந்த செய்த பாவத்துக்கு தெரு தெருவா நாய் மாதிரி சுத்தி இருக்கிறான் திருத்தணியில. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த லெப்ட் பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் 9ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறாராம். டாக்டர் படிச்ச மாதிரி வந்து கணக்கு காமிச்சு ஏமாத்திருக்காராம், ஏமாத்திருக்காராம். இதெல்லாம் என்ன பிரமாதம்? நம்ம தலைவரே யாரு? தானை தலைவர் யார்? தற்கொலைகளின் தானை தலைவரே என்னன்னா +2 தான் போட்டிருக்காரு. ஆனா லைலா காலேஜ்ல டிஸ்கண்டினியூ அதை போட முடியாது, டிஸ்கண்டினியூ போட முடியாது தான். ஆனா என்னன்னாக்கா +2, அந்த +2லயாவது எவ்வளவு மார்க் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பார்டர் மார்க் இருக்கும், அவ்வளவுதான். இல்லை சார், இப்போ இவர் வந்து தேர்தலில் வந்து அதாவது வந்து இந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு. இப்போ பிரச்சாரத்தை ரத்து பண்ணதுனால வந்து இப்போ புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவர்களுக்கும் பெரிய இழப்பு தானே சார் இது? சார் இழப்புன்னா கிடையாது, நான் தான் சொல்றேன்ல, இவங்க வந்து நம்பி எலெக்ஷன்ல நின்னதே வந்து என்னன்னா ஒரு தலைவர் ஒரு ரவுண்ட் வந்தாருன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எண்ணம். ஆனா அதெல்லாம் நடக்காது சார். இங்க மீண்டும் இங்க பல பேர் இந்த மாதிரி ஒரு ரூமரா எடுத்து விடுறான். என்னன்னு கேட்டா, விஜய் வந்து இளைஞர் ஓட்டு இருக்கு, பெண்கள் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ ஓட்டு போடாதவன் யாரா? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயதானவங்க கூட விஜய் குடும்பத்தோட வந்து விரும்புறாங்க. இதெல்லாம் இவங்க ரூமரா எடுத்து விடுறாங்க. விஜய்க்கு இருக்கு வாக்கு 5 ஒரு 10% கண்டிப்பா இருக்கு. அது விஜய் வெளியில வரலன்னா 5% கன்ஃபார்ம், வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணா 10%, அவ்வளவுதான். ஆனால் இவங்க பில்டப் கொடுக்குறாங்க 25%. அதான் கருத்து கணிப்புன்ற பேர்ல வந்து கருத்தை திணிப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆளாவது கருத்து கணிப்பு கேட்டா யூகத்தின் அடிப்படையில் தான் விடுறான். இவன் அடுத்தது இன்னைக்கு பாண்டே விடுறான் கருத்து கணிப்பு. என்ன கருத்து இருக்கு, எத்தனை பேர் வச்சிருக்கான் ஆபீஸ்ல, யாரை வச்சான் சாம்பிள் எடுத்தான், எந்த தொகுதி காலை வச்சிருப்பான், எந்த தொகுதியிலும் கால் வைக்கவே இல்லை. கால் வைக்காமே வந்து கருத்து கணிப்பு நடத்துறது யாருன்னு கேட்டா பாண்டே தான். எந்த தொகுதியில நாமளாவது ஒரு 4 மாவட்டத்தை டச் பண்றோம், இவங்க இந்த சென்னையை விட்டு தாண்டாமையே வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கான் பல பேர். ஊடக பெரிய பெரிய பத்திரிகைகள் தான் கேள்வி கேட்க முடியாது சார். யூடியூப்ல நடத்துறவங்க கருத்து கணிப்பு வெளியிடுறான். அதுக்கு இதுக்கு முன்னாடி திருநாகரசன் ஒருத்த வெளியிட்டு அவங்களுக்கு தெரியும். அவன் இப்படி அப்படியே ஒத்தையாரட்டையா பிடிச்சான் திமுகவுக்கும் டிவி கேட்கலாம். கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு யூகத்தின் அடிப்படையில கருத்து கணிப்பு. என்ன சாம்பிள் எடுத்தாங்க? கிடையாது. அப்போ கருத்து கணிப்பு மூலமா வந்து தசரன் ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இவர் வந்து 40%, 35% அப்படின்ட்டு. நான் எந்த கருத்து அது டிவிகேக்கு பாதகமா சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பையும் நான் சேர்த்தே நான் சொல்றேன். 2 சீட்டு டிவிகே ஜெயிக்கும். அவ்வளோ ஒரு யூகமா என்னன்னு கேட்டா யார் ஜெயிப்பாங்க? புஷி ஆனந்தும் விஜய் ஜெயிச்சுவாங்க. அப்போ 2 இதெல்லாம் யூகம் தான். இது நான் சொல்றேன் கேட்டா, இது கூட நான் சொல்றேன் யூகம் தான். ஒரு 5% ஒரு 10%. காரணம் கேட்டா அந்த யூத்ன்ற அந்த யங்ஸ்டர்ஸ் பரவலா நிற்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய வந்து மக்களை பார்த்தாலும் நம்ம முடிவு பண்ணிடலாம். எல்லாமே யூத் தான் வந்து நிற்கிறான், இவரை தேடி அலையறம் போறான். அப்போ இளைஞர்கள்ன்றது வந்து நியூ ஓட்டர்ஸ் ஒரு 5% ஒரு 10% வந்து விழா, அவ்வளவுதான். ஆனா ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க, விஜய் ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த தேர்தல கிடையாது. ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட கட்சிகள் வந்து வலுவான கட்சிகள் இங்க போயிருந்தாங்க. நீங்க நாம் தமிழ் எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க 8% கிராஸ் ஆயிடுவாங்க, கண்டிப்பா 10 கிராஸ் ஆயிடுவாங்க. அது 13, 14, 15 அது போக போக தெரியும், சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாக்குகளை அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உறுதி பண்றாங்க. ஒரு தேர்தலையும் வந்து கூடுதல் வாக்குகளை சேகரிச்சுட்டே வராங்க. இந்த நெல் மணி சேர்க்கிற மாதிரி தான் சேர்த்துட்டே வராங்க. அதனால ஒரு கற்பனையில வந்து பேசக்கூடியதுதான் இந்த கருத்து கணிப்பு எல்லாருமே நான் சொல்றேன். பொதுவாக இவரது ரசிகைகளை தவிர பொதுவான இருக்கிற பெண்களை போய் கேட்டால் முதல்ல அவர் சங்கீதாவை திருச்சியோன்னு முடிவு பண்ணட்டும், அப்புறமா அவர் அரசியல் பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாங்க. சார் அது சார் இப்போ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இவர் எப்போ டேமேஜ் விஜய்க்கு வந்து அந்த ஒரு 10 தாண்டி ஒரு 15% அப்படி 18, 19% சயின்டிஃபிக்காக இருக்கிறதா கூட ஜான் கூட எங்க சொல்லியிருக்காரு. அது எப்போ சரிவாச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் இமேஜ் உடையுது.
இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியோட இருக்கிறீங்க இல்ல, அது வெளியில தெரியாம தான் பிரச்சனை இல்லை. மனைவி வந்து வழக்கு தொடுக்கிறது, அது மனைவி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து 2 பேருக்கு இதெல்லாம் வந்து விஜயோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆனது தான் பொருள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதே இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நேற்று சார் இன்னைக்கு இல்ல நேற்றுன்னு சொல்ல முடியும் சரிங்களா, அது இரவு கூட போட்டிருக்கலாம், ட்வீட் பண்ணிருக்கலாம். என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, காதல் இல்லை என்றால் அனைத்தும் அர்த்தமற்றது. நடிகை த்ரிஷா உருக்கம். காதல் இல்லை என்றால் அனைத்தும் அர்த்தமற்றது. த்ரிஷாவை சுற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் காதல் குறித்து இப்படி அவர் பதிவிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இப்ப பாருங்க, இப்போ அதை வேற என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க, உண்மையிலும் போட்டிருக்காங்க. கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க, கேப்ஷன்ல உண்மை. சங்கீதா விவாகரத்து குறித்து சர்ச்சையின் மத்தியில் த்ரிஷா காதலை குறித்து பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாவில் எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை என்ற போட்டோவை ஷேர் செய்து அதற்கு உண்மை என கேப்ஷனும் கொடுத்துள்ளார். எந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி த்ரிஷா பதிவிட்டுள்ளார் என்பதுதான் இங்க கேள்வியாக எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா பாத்துங்க சார், இதுதான் நிலைமை. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான். மீண்டும் ஒரு முறை படிக்கிற பாத்துங்க. சங்கீதா விவாகரத்து குறித்து சர்ச்சைக்கு மத்தியில் த்ரிஷா காதலை குறித்து பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. இன்ஸ்டாவில் எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவில் எதற்கும் அர்த்தம் இல்லை என்ற ஒரு போட்டோவையும் போட்டு ஒரு ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு செய்தியா. இது வந்து ஒரு தத்துவம் மாதிரி தெரியும். எல்லாம் காதல் இல்லை, ஆனால் காதல் இல்லாவிடில் எதற்கும் அர்த்தம் இல்லை. இது வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தத்துவம் சரிங்களா, தத்துவார்த்தமா பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இது என்ன ஆகும், இது ஒரு வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவாங்க, வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன தத்துவார்த்த அரசியலை வந்து பேசுறாங்க, இதெல்லாம் இல்லாம இப்படி ஒரு பதிவு போடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது பேசும் பொருளாகும். அப்போ விஜய் பத்தி பேசிட்டே இருந்தாங்க. த்ரிஷா வந்து இந்த ட்விட் போடும்போது என்ன ஆகும், அதை பத்தி பரவாயில்ல பேசுவாங்க. அப்போ விஜய் பத்தி சேர்த்து பேசுவாங்க. இது ஒரு சீப்பான ஒரு மென்டல். இது வந்து திட்டமிட்டு பண்றதுதான், விஜய பண்றதுதான். இது விஜய் த்ரிஷா கிட்ட சொல்லி கூட இந்த பதிவு போட சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா தன்னை பற்றி பேசிட்டே இருக்கணும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இதெல்லாம் ஒரு சீப்பான ஒரு மென்டாலிட்டி சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்த பெண்ணோட கணவனுக்கு ஆசைப்படக்கூடாது. இது நான் சொல்றேன். ஒரு ட்விட்டர் கூட நான் போறதுக்கு தயார். யாருமே சொல்றேன்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதும், அடுத்த பெண்ணோட கணவனுக்கு ஆசைப்படுறதும், இல்ல அடுத்தவங்க வந்து ஆணோட மனைவிக்கு ஆசைப்படுறதும் உள்ளபடியே மிகப்பெரிய குற்றம், பாவம். இதை யாரும் செய்யக்கூடாது. இதை சொன்னா நம்ம பைத்தியம் கூட சொல்லுவாங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அதை பத்தி. ஆனா நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. இதை நம்ம வலியுறுத்துவோம். த்ரிஷா வந்து இப்ப பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர் மூலமா இந்த செய்தி அவங்க வெளியிடுறதுக்கு காரணமே என்னன்னா, விஜய் பத்தி பேசிட்டே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது வந்து அரசியலுக்காக அது பயன்படும் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் வந்து சீப்பாயிடுச்சு விஜயால. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்லை, இன்னொரு விஷயம் கேளுங்க. இதில் தற்குறிகள் சொல்றதுல எந்த இதில் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. என்னன்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாருன்னா பாராளுமன்றத்தில் போய் பேசுவாராம். சார், இதுக்கு முன்னாடி எங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீக்ரோ, அந்த இவர் பேர் டக்குன்னு பேர், அந்த தம்பி டான்ஸரா சிங்கர், அவரை சேஸ் பண்ணிட்டே போயிட்டு வந்து இந்தியா சீஃப் மினிஸ்டர் சொல்லியா சார், நீங்க வேற ஒண்ணு, இதெல்லாம் சர்வசாதாரணம், இன்னும் எவ்வளவோ இருக்கு கைவசம் அப்படிங்களா சார். இது என்ன பிரமாதம், இதை விட வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஐட்டம் ஒன்று இருக்கிறாங்கல்ல, அதுதான் இது. இல்லை சார், ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, அவர் மட்டும் தொடர்ந்து டெய்லி பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்றாரு. அதுதான் சார் சொல்றாங்க பிரச்சாரம். இப்ப பாத்தீங்களா, யாரு வந்து இப்போ நீங்க பாருங்க சார், நீங்க நான் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு கேட்கிறேன், 1 மணி நேரத்துக்குள்ள வந்து வில்லிவாக்கத்துல வந்து டி நகர் போக முடியாதா? நீங்க சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்குள்ள ஆஸ் யூஷுவல் வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான வந்து ஒரு கரெக்டான ஒரு கட்டுக்கோப்பான கூட்டத்தை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா தாராளமா சிக்னல் கிளியர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ரோட் ஷோ போராட்டம்னா ரோட் ஷோ நடத்துறீங்க, கூட்டம் வரலன்னா உங்களுக்கே ஒரு கில்ட்டி ஆயிடுது. பெரம்பூர்ல கூட்டம் குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான். நைட் அண்ட் மீட்டிங் என்ன கேட்டா கூட்டம் குறைய வந்துச்சுன்னா இவர் பிம்பம் உடஞ்சிடும்.
என்னடா அரசியல் இது? கேவலமான அரசியல் கூட்டம் சார். நேற்று பாருங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டம் பயங்கரமா இருக்கு. மொத்த கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து போடுறாங்க கூட்டம் போடுறாங்க, பயங்கரமான கூட்டம். அதிமுக தனியா போட்டாலும் திமுக போட்டாலும் அப்படிதான் பிரம்மாண்டமா. எங்க இருந்தா அந்த மக்கள் வராங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. திமுக கூட்டம் போட்டாலும் மிகப்பெரிய வந்து கூட்டம் இருக்கு, அதிமுக போட்டாலும் பெரிய கூட்டம் இருக்கு, எல்லாருக்குமே கூட்டம் வருது சார். ஆனா எங்க இருந்தா அந்த மக்கள் வராங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுவே கேள்வியா இருக்கு. அதனால விஜய்க்கு தான் கூட்டம் வராங்கன்னா கிடையாது. இதை காமிச்சு நீங்க சீன் ஓட்டுறீங்க, ட்ரோன் கேமரா எடுத்து இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் போட்டு, இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது கிராபிக் பண்ணி காட்டுறாங்களான்னு ஒன்றும் புரியல. எப்படி இந்த கூட்டம் வருதுன்னு எனக்கு தெரியல. எல்லா கட்சிக்கும் கூட்டம் இருக்கு, ஒரு மாநாடு போட்டா இதுதான் உண்மை சார். இவருடைய வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தல், கொலை, இது மாதிரி சார். முதல்ல புரிஞ்சுங்க, 10ஆம் தேதி அமைதி படை படம் வந்து ரீ ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து எப்படி, அதுல என்ன தலைவர் எப்படி இருக்குன்னா அதே கதை தான் சார் இவங்க. நீங்க யார வேணா எடுத்துக்கலாம். நீங்க அமைதிப்படை அமாவாசைனா அது நீங்க ஆதவர்ஜனா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க விஜய் எடுத்துக்கிட்டாலும் சரி, புஷியாண்ட எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மாவட்டத்தில் இருக்கிற எவனாலும் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே அப்படிதான். ஸோ எல்லாமே வந்து திட்டு பசங்களும் கேட்பாடிகளும் வந்து 420 பசங்களும் வந்து மோசடி பேர் வழிகளையும் லாட்ரி அடிக்கிறது. இவங்களுக்கு வேற என்ன யார் கிடைப்பாங்க? அதுக்கு முக்கிய தலைவர்கள் லாட்ரி வந்து கொள்ளக்காரன், பிளாக்ல டிக்கெட் எடுத்தவன், ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்றவன், சாராய கடை நடத்துறவன், கல்வி வியாபாரம் பண்றவன், தலைமையிலே அப்படின்னா எப்படி சார் இருக்கும் சொல்லுங்க? தலைமையிலே இந்த தலைவனே பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவன், இதுதான் இப்படிதான் இருக்கும். இவனுக்கிட்ட இவனுக்கு போற தேர்தல் கேண்டிடேட்னா புத்தர் ஏசா கிடைப்பான். இவங்களே கேட்க மாட்டீங்க. இவனுக்கு செலக்ட் பண்ற ஆள் எப்படி இருக்கும்? பின்ன செலக்ட் பண்ண தெரியுமா? முதல்ல இவங்களுக்கு நல்லவனை செலக்ட் பண்ணுவாங்க முதல்ல. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, நம்ம திருத்தணி அம்பேத்கர் ஐயாவே உலகம் ஃபுல்லாக சேர்த்தவர் விஜய் தான் சொன்னார் பாருங்க. அவர் வந்து 2034 தொகுதியிலேயே விஜய் ஜெயிப்பார். அதுதான் சார், தயவு செஞ்சு இதெல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே 2034 கேண்டிடேட்டும் ஜெயிச்சுவாங்கன்ட்டான் சார். 234 தெரியல, 2034 கேண்டிடேட் தான். இவனை வச்சு என்ன செய்யணும்? பார்லிமெண்ட்ல அவ்வளவு பேர் கிடையாதுடா. பார்லிமெண்ட்ல 540 தான் இவனுக்கு குறைஞ்சு பாருங்க. பார்லிமெண்ட் முறையே கிடையாது. ஆனா 2034 பாருங்க எவ்வளவு ஸ்டேட்டை வந்து எவ்வளவு டெவலப் பண்றாங்க பாருங்க. இது எல்லாமே தற்கூரி சார். வந்து எல்லாமே உடல்வாயிருக்கு தான். யாரும் இன்னும் பெரும்புலவர் பேச ஆரம்பிக்கல. யாரு? குஷியானது. அவர் உரை வீச்சு சும்மா டி நகர்ல அப்படியே களை கட்டுது. அவர் பேச ஆரம்பிச்சார்னா, ஐயா பேசாம இருந்தீங்கன்னா போதும். இது சதகத பதார்த்தம், சகாப்தத்தை சதா பதார்த்தம் சொன்ன ஒரே சகபாதத்தை இல்ல, சகபாதத்தை இல்ல, சத பதார்த்தத்தை. இது உரை வீச்சு டி நகர் ஃபுல்லா வந்து டி நகர் மக்கள் ஆச்சரியமா இருக்காங்க. இது மாதிரி ஒரு அறிவாளிகள் வந்து இவ்வளவுதான் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு. இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தூத்துக்குடி வேட்பாளர் சீனாத்னு நினைக்கிறேன், அவர் நண்பருக்கு சீட்டு கொடுத்தா பார்த்தீங்களா, அஜித் ஆதரவாளர்கள் அவனுடைய டெபாசிட் கூட வாங்க விடாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் வந்து இறங்கிட்டாங்க. இன்னும் நாட்கள் இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி வந்து தீவிரமா இறங்க போறாங்க. வாய்ப்பே கிடையாது. இப்போ குழம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த குரங்குங்க 3 குரங்குகள்ல 2 குரங்குல ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டெரும்பு கிடைச்ச வாயா இருக்கான்ல, இறங்கிட்டான். புரியுதா சொல்றது? இது வந்து ஒண்ணு அவர் சொல்றான் ரஜினி அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களா, அது நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். இதுதான் சொல்ல முடியும். என்ன சொன்னோம்? விஜய்க்கு வாக்களிக்காதீங்க சொல்ல முடியும். அது வந்து காலம் காத்திருந்து பதில் சொல்லு சொல்றாரு, சிக்னல் கொடுத்துட்டாரு. அதை அவங்க ரசிகர்கள் பார்த்துப்பாங்க, அவ்வளவுதான். இவரு சொல்லணுமோ என்னன்னு கேட்டா, ஒண்ணு ஆதரிக்கணும்னு சொல்லுங்க, இல்ல எதிர்க்கணும்னு சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? நோ கமெண்ட்ஸ்னா இது சம்பந்தமா கேள்வி கேட்காதீங்கன்னு அர்த்தம், பதில் சொல்ல விரும்பலன்னு அர்த்தம், அதை பத்தி பேசாதீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். பெரிய மனுஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்றான் பாரு அந்த புறம் சொல்றான், இந்த கட்டணம் கிடைச்சவாங்க. இது வந்து இந்த மாதிரி எதுக்கு சொல்லணும்? ஒண்ணு ஆதரிக்கணும் சொல்லணும். ஏன்னா ஆதரிக்கணும், எதுக்கு ஆதரிக்கணும்? அன்னைக்கு அவன் பேசுறது தப்புன்னு சொல்ல துப்பு இல்லை இவங்களுக்கு. அவன் வந்து சும்மா இருக்கிற நோண்டி விட்டீங்க. அவர் பாருங்க அமைதியா தான் இருந்தார் ரஜினி. சும்மா இல்லாம கலைஞர் நீங்க எல்லாம் இவனுக்கு பண்ற வேலை தான். அதை தப்புன்னு சொன்னீங்களா? நீங்க தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புல ஏறி உட்காருங்க நீங்களே. அது வந்து ரஜினிகாந்த் ஆப்புல வந்து அஜித்குமார் ஆப்புல நீங்களே ஏறி உட்கார வைக்கிறீங்க. அவனை நீங்க பேசுறது தான் எல்லாம். நீங்க பேசி தான் எதிரிகளை உருவாக்கி தரீங்க. தேவையில்லாத இதெல்லாம். அவரு இப்ப கூட என்ன சொல்றாரு? நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அவரு
கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நோ கமெண்ட்ஸ்னா அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரான்னு சொல்றான், கேட்கிறான். ரஜினிகாந்த் வந்து ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறார். அவர் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, நோ கமெண்ட்ஸ் சொல்றாரா, முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் சொன்ன பதிலுக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய வார்த்தை இப்ப புரியாது, தேர்தலுக்கு அப்புறம் புரியும். சார் கடைசி ஒரே கேள்வி, நடிகை குஷ்பு பிஜேபியில் இருக்காங்க, அவங்களே தெரியும். விஜய் பற்றி கேட்கும்போது விஜய் பற்றி பேசாதீங்க, அவங்க ஒன்றும் தெரியாது, அவர் விட்டுருங்கன்ட்டாங்க ஒரே வார்த்தையில், சிம்பிளாக. அவ்வளோதான் சார், இதுதான் ஒரே வார்த்தை. அரசியல் வந்து சில நேரங்களில் வந்து அவங்களால இப்போ விஜய்க்கு எதிரான கருத்து சொல்றேன். சினிமாவில் இருக்கிறாங்க, விஜய் சினிமாவில் வந்து இன்னும் முழுசாலாம் வரல, அட்லி படத்தில் அடுத்தது வந்து நடிக்க தான் போகிறான். ஆனால் வந்து இது மாதிரி கேட்கும் சினிமாவில் இருக்கிறதுனால தேவையில்லாமல் எதுக்கு பகைமைன்னு நினைக்கிறாங்க. அவங்க புருஷன் வர வந்து மதுரையில் நிற்கிறாரு. அப்போ வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து பகைமை வேண்டாம், அதை கடந்து போயிடும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னால் அது அகைன்ஸ்ட் ஆகும். பல பேர் இப்போ விஜய் அப்படிதான் வந்து அவனை எப்படி சொல்லுவாங்கன்னா, எதுக்குப்பா அவன் ஒரு லோக்கலில் ஒரு பொறிக்கு பசங்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க, எதுக்குப்பா அவனை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இது. அவனை பற்றி நாங்கள் எதுவும் பேசுகிறப்பா, எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி அது தேவையில்லாமல் ட்ரோல் ஆகும். அப்புறம் குஷ்புவை வந்து போடுவானுங்க, இது குஷ்பு கொண்டாட்டியே ஐட்டம் போட்டவங்க குஷ்புவை போகிறதுக்காக தான் இருக்கும். ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னாங்கன்னா குஷ்பு என்ன சொல்லுவானுங்க, இவங்க குஷ்பு யார் தெரியுமா, அது ஐட்டம் தான். ஏன்னா அப்படிதான் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரோல் பண்ணுறானுங்க. அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. நல்லவங்க கரையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தோம், அவ்வளோதான். குஷ்பு நல்லவங்க கெட்டவங்கன்றது வேறு சார். ஆனால் ஒரு கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் பற்றி பேசணும்னு கடந்து போகிறாங்க. அதுதான் கரெக்டு. இவனெல்லாம் பேசினதான் பெரிய ஆள் ஆகும். இவனை அப்படியே துண்டா விட்டுருணும். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.